என் பங்குல இருக்கக்கூடிய ஒரு அம்மா இத்தாலிய நாட்டு சேர்ந்தவங்க. ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசுறப்போ, அவங்க சொன்னாங்க, ஊர்ல அவங்க வாழ்ந்த குடும்பம் 24 பேர் கொண்ட குடும்பமாம். அதாவது ஒரு வீட்ல 24 பேர் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்க குடும்பம், அவங்க அப்பாவினுடைய அக்கா குடும்பம், அப்பாவினுடைய தம்பி குடும்பம், அவங்களுடைய பசங்க அப்படின்னு சொல்லி 24 பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த 24 பேரும் சேர்ந்து நீங்க வாழ்ந்தப்போ, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுது அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு 84 வயசு. ஆனா, அன்னைக்கு அந்த 24 பேரோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்குதே, அந்த வாழ்க்கையின் நினைவுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனசுல இதமாக இருக்குது. அப்படின்னா, நீங்க சேர்ந்து வாழ்ந்தப்போ, உங்களுக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள் வரலையா அப்படின்னு கேட்டப்போ, நெறைய வந்துச்சுது. நெறைய அடிப்படையெல்லாம் வந்துச்சுது. ஆனா நாங்க தெரிஞ்சுக்கவே இல்லையே. அன்பின் உள்ளங்களே, ஒண்ணா வாழ்றது தான் ஆசீரின் வாழ்க்கை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு யோவான் நற்செய்தியில இயேசு ஆண்டவர் 10வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் தனியாக இல்ல. நான் தகப்பனோடு இணைந்து ஒன்றாக வாழுகிறேன். அவர் தனியாக வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்கல. மாறாக தகப்பனோடு சேர்ந்து நமக்காக மரித்தபடியால் தான் இந்த உலகத்தை ஜெயிச்சாரு. பாவத்திலிருந்து இந்த உலகத்தை காப்பாத்தி கொடுத்தாரு. சேர்ந்து வாழுவதுல ஒரு வெற்றி இருக்குதுங்க. சேர்ந்து வாழ்றதுல ஒரு நன்மைத்தனம் இருக்குதுங்க. சேர்ந்து வாழ்றப்போ அது மகிழ்வை கொடுக்குங்க. எனவே உங்க குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன குளறுபடிகள் சேர்ந்து வாழுகிறபடியால் இருக்குமாக இருந்தால், அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்வையும் ஆசிரை நிறைவாக உங்களுக்கு தரும். ஆமென்.